கைஸ் வெல்கம் பேக் டு ஸ்ரீஷாதகா நியூட்ரி டயட். நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால் அகத்திக்கீரை. அகத்திக்கீரையில் விட்டமின்கள், உயிர் சத்தும் சுண்ணாம்பு சத்தும் அதிக அளவு இடம்பெற்றுள்ளது. இப்படி பல நன்மைகள் நிறைந்துள்ள அகத்திக்கீரையை பற்றி இப்போது காண்போம். ஃபர்ஸ்ட் ஒன் உடல் உஷ்ணம். சிலருக்கு உடலில் உஷ்ணம் அதிகமாக இருக்கும். இதனால் கண்களில் நீர் வடிதல், முகத்தில் கொப்பளம் போன்றவை ஏற்படும். உடல் உஷ்ணம், இளநரை போன்றவற்றை வராமல் தடுக்க அகத்திக்கீரையை அரைத்து உச்சந்தலையில் 1 மணி நேரம் ஊற வைத்து தேய்த்து குளித்து வர உடல் உஷ்ணம் மற்றும் இளநரை நீங்கும். செகண்ட் ஒன் இரத்தம் உறைதல் குணமாகும். ஏதேனும் உடலில் அடிபட்டு இரத்தம் நிற்காமல் வலிந்து கொண்டிருந்தால் அகத்திக்கீரையை அரைத்து காயப்பட்ட இடத்தில் வைத்து கட்டினால் இரத்தம் நின்று சீல் பிடிக்காமல் விரைவில் காயம் குணமாகும். தேர்ட் ஒன் பித்தம் குறையும். அகத்திக்கீரையை சாம்பாரில் சேர்த்து உணவுடன் சாப்பிட்டால் பித்தம் குறையும், கபம் வாதம் நீங்கும். ஃபோர்த் ஒன் எலும்புகள் வலுப்பெறும். அகத்திக்கீரையில் எலும்புகள் பலம் பெறுவதற்கான சுண்ணாம்பு சத்து அதிக அளவில் இருக்கிறது. உடலுக்கு தேவையான சுண்ணாம்பு சத்து கிடைக்க அடிக்கடி அகத்திக்கீரையை சாப்பிட்டு வரலாம். உடலில் போதுமான சுண்ணாம்பு சத்து இல்லையெனில் எலும்புகளின் வளர்ச்சி குறைந்துவிடும். வயது முதிர்வு அடைந்த காலத்தில் சிலருக்கு எலும்புகள் பலமற்று உடைந்து போய்விடும். இதற்கு காரணம் போதுமான சுண்ணாம்பு சத்து உடலில் இல்லாததுதான். சுண்ணாம்பு சத்து நிறைந்த அகத்திக்கீரையை சாப்பிட்டு வந்தால் எலும்புகளை பாதுகாக்கலாம். ஃபிஃப்த் ஒன் தோல் சம்பந்தமான நோய் குணமாக. ஒரு சிலருக்கு எப்போதும் தோல் சம்பந்தமான அரிப்பு, அலர்ஜி, தேமல், சொறிசிரங்கு போன்ற நோய்கள் இருந்து கொண்டே இருக்கும். இதற்கு சரியான தீர்வு அகத்திக்கீரையை சம அளவு எடுத்துக்கொண்டு அதனுடன் தேங்காயை அரைத்து அதன் சாறினை எடுத்து அந்த சாற்றினை மஞ்சள் தூள் சேர்த்து தோல் நோய் உள்ள இடத்தில் பற்று போட்டு வர தோல் சம்பந்தமான அனைத்து நோய்களும் பறந்தோடிவிடும். சிக்ஸ்த் ஒன் சைனஸ் பிரச்சனை தீர. அடிக்கடி பலரும் இப்போது சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளில் ஒன்று சைனஸ், தலைவலி பிரச்சனை தான். இதனால் பல மணி நேரம் தொடர்ந்து எந்த வேலைகளையும் அவர்களால் செய்ய முடியாது. விடாது தலைவலி இருப்பவர்கள், சைனஸ் பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள், தலையில் நீர் கோர்த்து கொண்டு அவதிப்படுபவர்கள் அகத்திக்கீரையில் சாறினை நெற்றில் தடவி வரலாம். செவன்த் ஒன் உடல் சுறுசுறுப்பாக இருக்க. சிலர் எப்போதும் உடல் சோர்வுடனே காணப்படுவார்கள். அதற்கு காரணம் மூளை பகுதியில் கோளாறு ஏற்பட்டிருத்தல். இதனால் எப்போதும் மூளையானது மந்த நிலையில் இருக்கும். எப்போதும் உடல் சோர்வு, ஞாபகத்திறன் குறைவாக உள்ளவர்கள் உணவில் அடிக்கடி அகத்திக்கீரையை சேர்த்து சாப்பிட்டு வர இவை அனைத்தும் பூரண குணமாகும். எய்த் ஒன் வயிற்று வலி மற்றும் மலச்சிக்கல். அடிக்கடி மலச்சிக்கல் பிரச்சனையினால் அவதிப்படுபவர்கள் இன்று பலர் உண்டு. மலச்சிக்கல் மட்டுமல்லாமல் பெண்களுக்கு நிகராக ஆண்களும் வயிற்று வலியில் துன்பப்படுகின்றனர். மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து விடுபட அகத்திக்கீரையை சாப்பிட்டு வரலாம். அதோடு வயிற்று வலி குணமாக அகத்திக்கீரை சாறு பிழிந்து அதில் தேன் சேர்த்து சாப்பிட்டால் வயிற்று வலி குறைந்துவிடும். இவ்வளவு பயன் தரக்கூடிய அகத்திக்கீரையை டெய்லி அல்லது வாரத்துக்கு 2 அல்லது 3 முறையாவது உங்கள் உணவில் சேர்த்து கொள்ளுங்கள். நோயற்ற வாழ்வே வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.